நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இந்த ஆண்டுக்குண்டான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வாவசு. இந்த விஸ்வாவசு இந்த வருடத்துக்குண்டான பாடல், விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசுமாடு ஆடு பழிக்கும் சிசுநாசம். மற்றையாரோ வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல்மலை உண்டு. இப்படிங்கிற ஒரு பாடல்கள் தான் பஞ்சாங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பாடலுக்கு உண்டான விளக்கங்களையும் நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த விஸ்வாவசு வருடத்துல ஒவ்வொரு கிரகங்களை ராஜாவாகவும் ஒரு கிரகங்களை மந்திரியாகவும் சொல்லப்படும். ஒவ்வொரு ஆண்டுமே, அதாவது சப்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தவிர மற்ற 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு பதவிகள் கொடுக்கப்படும். இந்த வருடத்துல ராஜாவாக சொல்லப்படக்கூடிய கிரகம் சூரியன், மந்திரியாக சொல்லப்படக்கூடிய கிரகமும் சூரியனே தான். சேனாதிபதியாக சனி பகவானையும், மற்ற அதிகாரத்துல சில கிரகங்கள் இருக்குது. அதாவது மேகாதிபதியாகவும் சூரியனே வருது, தானியாதிபதியாக சந்திரன் வருது, ராசாதிபதியாக சுக்கிரன் வருது. நம்ம முக்கியமா இந்த 3 பதவியில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ராஜா, மந்திரி ரெண்டுமே சூரியன், சேனாதிபதி சனி. இந்த சூரியனுக்கும் சனிக்கும் பெரிய நட்புகள் இல்ல, பகைதான். அதனால சூரியன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சேனாதிபதி செய்ய போறதில்ல. சேனாதிபதி செய்யறது எதுவுமே சரின்னு சூரியன் ஏத்துக்க போறதும் கிடையாது. சரி, இந்த வருடம் எப்படி இருக்கு? பொதுவாக இந்த வருடம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்துல பொதுவா விவசாயம் அதிகரிக்கும், வெள்ளாண்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பால், நீர் சம்பந்தமான அமைப்புகள், ஆடு, மாடு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கால்நடைகள்னால லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த வருட கடைசியில அதிக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால சில நஷ்டங்களும் சில இழப்புகளும் ஏற்படும். ஆனா இந்த வருட ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனே ராசாவாக இருக்கிறதுனால அதிக வெப்பங்கள் இருக்கும். வெப்பத்தினால மக்களுக்கு பயங்கள் உண்டாகும். சூரியன் ராசாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால சூரியன் தொடர்புடைய தொழில்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சூரியன் தொடர்புடைய தொழில்கள் கரண்ட் தான், மின்சாரம் தான் ரொம்ப முக்கியமான தொழில். இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனைத்துமே நல்லா இருக்கும். சோலார் பேனல் போன்ற தொழில் அமைப்புகளுக்கு கொண்டு வர்றது, பேட்டரி சம்பந்தமான பைக், கார்கள் அதிகரிக்கிறது. அதே மாதிரி வேற நெருப்பால பண்ணக்கூடிய அனைத்துமே, அதாவது உருக்கி செய்யக்கூடிய உலோகங்கள் விலையும் அதிகரிக்கும். தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலைகள் எல்லாமே ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி எரிவாயுகள் சம்பந்தமான பொருட்களும், பெட்ரோலு, டீசலு, அப்புறம் எரிவாயு சிலிண்டர் இதனுடைய விலையும் கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குது. இது சார்புடைய தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில்கள், இல்ல பேனல் போர்டு சம்பந்தமானது, இல்ல சோலார் பேனல் சம்பந்தமானது, இல்ல எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், செல்போனு, கம்ப்யூட்டர் இது எல்லாமே தொழில்ல ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. நெருப்பால சுட்டு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே, நெருப்பால வெந்து ஆகக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கூட நெருப்புல வெந்துதான் அது உருவாகுது. அந்த மாதிரி அனைத்து தொழில்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கும் கண்டிப்பாக கொண்டுட்டு போகும். இந்த வருடத்துல மக்களிடத்துல அதிகம் பேருக்கு அரசியல் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஏன்னா ராஜா மந்திரி ரெண்டுமே சூரியன்கிறங்காட்டி எல்லாத்துக்குமே அரசியல் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அரசியலுக்குள்ள வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைகளும் ரொம்பவுமே அதிகரிக்கும். நிறைய அரசியல் கட்சிகள் உருவாகும். புதிய கட்சிகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும். அதனால பழைய அரசியல்வாதிகளுக்கு பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். நிறைய அரசியல்வாதிகள் நிறைய மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவாங்க. புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா புதிய அரசியல் வருகையினால நிறைய திட்டங்களை அறிவிச்சு மக்களிடத்துல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா புதிய நல்ல திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வருவாங்க. ஆனா கண்டிப்பா அரசாங்கம் பெரிய சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள்ல தான்
ஓடிக்கிட்டு இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாரி அரசாங்க வேலைகள்ல தவறான செயல்கள் செய்யக்கூடியவங்கள அனைத்துக்குமே சிக்கல்கள் உண்டாகும். லஞ்சம் வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே கைதாவாங்க. அதிகாரிகள் எல்லாமே கைதாகக்கூடிய ஒரு சூழல்கள் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாரி பெரிய அரசியல்வாதிகளும் அவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டு, அதனால சிறைவாசம் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த சூழல்கள் ஏற்படும். வேற அரசு விரோத செயல்கள் செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா சிறைவாசம் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாரி அரசு நிலங்கள் அனைத்துமே மீட்கப்படும். அரசு நிலத்த அபகரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே அரசாங்கம் அதைய கண்டிப்பாக கையகப்படுத்தும். இந்த மாரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்படும். அரசாங்கத்தினால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் ஏற்படுமே ஒழிய, அரசாங்கத்தினால எந்த விதமான தீமைகளும் ஏற்படாது. ஏன்னா, அதிக அரசியல் வருகையினால, அதிக கட்சிகள் இருப்பதனால, கண்டிப்பா மேலிடத்துல நெறைய குழப்பங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் நிம்மதியா இருக்கவே முடியாது. நெறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டு. அவங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம், பதட்டம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாரி மின்சார துறைகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மின்சாரத்துல நெறைய மாற்றங்கள கண்டிப்பாக அரசாங்கம் கொண்டு வரும். மின் கட்டணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிய மின்சார உற்பத்திக்கான ஆராய்ச்சிகள் எல்லாமே நல்ல விதமாக வெற்றி அடையறதுக்கான அமைப்புகள் இருக்குது. புதிய புதிய மின்சார உற்பத்திக்கான ஒரு சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சூரிய சோலார் பேனல் மின்சாரமாகட்டும், மின் காத்தாடி ஆகட்டும், இல்ல இது பேட்டரி சம்பந்தமான அமைப்புகள், இதுல எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படும். இதனால மக்களுக்கு நிறைய பயன்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. பொதுவா இந்த எண்ணெய், தேன், நீர் இதனுடைய விலைகளும் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஒரு சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் எதுவுமே இந்த ஆண்டுல கண்டிப்பாக இல்ல. மக்கள்கள் எல்லாமே சந்தோஷமாக, நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இந்த விசுவவசு வருடத்துல கண்டிப்பாக இருக்கும். நல்ல வெள்ளாண்மை அதிகரிக்கும். நீர்நிலைகள் எல்லா இடத்துலயுமே அதிகரிக்கும். மழைகள் அதிகரிக்கும். வெப்பம் அதிகமாக இருந்தாலுமே, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெப்பங்கள் தளர்ந்து நல்ல ஒரு மழை, நல்ல ஒரு பசுமை இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஆடு, மாடு, கால்நடைகள் எல்லாமே ரொம்பவே நல்ல லாபத்த தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால சிசு நாசம் அப்படின்னா குழந்தைகள் பிறக்கிறது கம்மியாகும். பிறப்பினுடைய எண்ணிக்கை கம்மியாகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். வருடத்துக்கு ஒரு 10 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னா, இந்த வருடம் அது கண்டிப்பா அந்த எண்ணிக்கை கம்மியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சிசு நாசம்னு குறிப்பிடப்பட்டது. மின்சாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து துறைகளுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அடையும். மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி அதிகம் இந்த மெக்கானிக்கல் சம்பந்தமான அமைப்புகள் கொஞ்சம் பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். ஏன்னா சேனாதிபதியாக சனி வருது. அது சூரியனுக்கு பகையாக இருக்கிறங்காட்டி சனி சம்பந்தமான அமைப்புகள் கொஞ்சம் பின்னடைவா கண்டிப்பாக இருக்கவே தான் செய்யும். அதே மாரி டெக்னாலஜி சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். புதிய புதிய டெக்னாலஜிகள் உருவாகலாம். அந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சி ரொம்ப சீராகவே இருக்கும். அதுல எந்த சிக்கல்களும் கண்டிப்பாக இருக்காது. டெக்னாலஜி வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த வருடத்துல எல்லாருக்குமே ஆன்மீக எண்ணங்கள் மக்கள் இடத்துல அதிகரிக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வராத எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படும். அதே மாரி ஜோதிடத்துல நிறைய குழப்பங்கள், இந்த வாக்கியமா, திருக்கணிதமா அப்படிங்கிற பஞ்சாங்க குழப்பங்களுக்கான விஷயங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வுகள் இந்த ஆண்டு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக இந்த விசுவாவசு பொதுமக்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.